2017 4வது ஸ்ட்ரக்சர் எலக்ட்ரிசிட்டி பாருங்க. ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள ஒழுங்கமைப்பை பயன்படுத்தி ஒரு வோல்ட்மானி V இன் அகத்தடை R0 துணிவதற்கு ஒரு பரிசோதனை வடிவமைக்கலாம். E0 ஆனது ஒரு குறித்த அகத்தடையை உடைய ஒரு கலத்தின் மின்னியக்க விசையாகும். R0 ஆனது ஒரு நிலைத்த தடையும், R ஆனது X-க்கும் Y-க்கும் குறுக்கே தொடுக்கப்பட்டுள்ள ஒரு தடையும். அம்பியர்மானி A ஆனது புறக்கணிக்கத்தக்க அகத்தடையை உடையதென கொள்க. ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளவாறு வோல்ட்மானி XY-ற்கு குறுக்கே தொடுக்கப்படும் போது R, R0 ஆகிய தடைகள் XY ஆகிய புள்ளிகளுக்கு குறுக்கே தோற்றும் விதத்தை காட்டுவதற்கு சுற்றின் ஒரு பகுதி சுற்று குறியீடுகளை பயன்படுத்தி கீழே வரை. அதாவது வோல்ட்மானிக்கு அகத்தடை இருக்கு இல்லையா, R0ங்கிற அகத்தடை இருக்கு. ஆனா அம்பியர்மானிக்கு அகத்தடை இல்ல. இப்போ வோல்ட்மானி XY ஆகிய புள்ளிகளுக்கு குறுக்கே தொடுக்கும் போது எப்படி அந்த தடை சுற்று காணப்படும் அப்படிங்கறத வரைஞ்சு காட்ட சொல்றாங்க. வோல்ட்மானிக்கு ஒரு அகத்தடை இருக்குமாக இருந்தால் அந்த வோல்ட்மானிய ஒரு தடையாக நம்ம கருதுவோம். அப்ப XYக்கு குறுக்க நீங்க வரையும் போது, முதலாக நீங்க வரையும் போது இங்க நம்மளுக்கு ஏற்கனவே இருக்க அந்த கேபிட்டல் ஆர்ங்கிற தடை இருக்கு. இவர்தான் அந்த லட்சிய வோல்ட்மானி என்ன சொல்றாங்க, ஸ்மால் ஆர் நோ, அந்த தடையாக இருக்கும். அப்ப நீங்க எப்படி வரைஞ்சு காட்டினீங்கன்னா சரி. இரண்டாவது பாருங்க, XY ஆகியவற்றுக்கு குறுக்கே சமவெளி தடை RXY-க்கான ஒரு கோவையை R0 R ஆகியவற்றின் சார்பில் எழுது. இது சிம்பிளான ஒரு கேள்விதான். என்னன்னு சொன்னால், இந்த கேபிட்டல் ஆரும் ஸ்மால் R0ம் சமாந்தரமாக இருக்கு. அது ரெண்டுக்கும் விளைவில் கேட்கறாங்க. இப்ப RXY 1/RXY சமன் 1/R0 சக 1/கேபிட்டல் ஆர்னு போட்டு நீங்க காணலாம். இவங்க பெருகன்னு சொல்லல தானே, எழுதுகன்னு தானே சொல்றாங்க. அப்ப நீங்க நேரடியா போடலாம். எப்படி பெருக்கு தொகையின் கீழ் கூட்டு தொகை அப்படி வரும். இது என்னது, விளையுள் தடையாக இருக்கும். B பார்ட் பாருங்க, வோல்ட்மானி இப்போது RXY-க்கு குறுக்கே தொடுக்கப்பட்டிருப்பதாக தோன்றுகிறது. இந்நிலைமையில் வோல்ட்மானியின் வாசிப்பு RXY-க்கு குறுக்கே தொடுக்கப்பட்டுள்ள ஒரு லட்சிய வோல்ட்மானியினால் காட்டப்படும் பெருமானத்திற்கு சமமாக இருக்குமா, ஆம் அல்லது இல்லை, உமது விடையை நியாயப்படுத்துக. முதல்ல ரெண்டு கேள்விகள் இருக்கு. சமமாக இருக்குமா அப்படிங்கிறதுக்கு விடை எழுதணும், அதுக்கு பிறகு நியாயப்படுத்தணும். சமமாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் சமமாக இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால், RXY-க்கு குறுக்கே இணைக்கப்பட்டிருந்த வோல்ட்மானி இருக்கு இல்லையா, இந்த வோல்ட்மானி இப்போ இந்த RXY அப்படிங்கிறது என்னன்னு சொன்னால் விளையும். அப்ப நான் அந்த படத்தை ஒரு திருப்ப ஒருக்க வரைகிறேன். ஆனா அந்த படம் நீங்க வரைஞ்சு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க இந்த படத்தை திருப்ப ஒருக்க வரைஞ்சால் RXY அதுக்கு குறுக்க ஒரு வோல்ட்மானி இருக்க மாதிரி இந்த வோல்ட்மானி லட்சியமான, அதாவது இங்க XY-க்கு குறுக்க அந்த சுற்று எப்படி இருக்கும்னு சொன்னால், இந்த கேபிட்டல் ஆர், இந்த ஸ்மால் ஆர் நோட், இந்த வோல்ட்மானி, அதாவது இந்த வோல்ட்மானி இந்த அகத்தடைய தனியா எடுத்து வரைஞ்சிட்டீங்க. தனியா எடுத்து வரைஞ்சதால இந்த வோல்ட்மானி இப்ப லட்சிய வோல்ட்மானியாகவே மாறி. சரியா, அப்ப இந்த RXY-க்கு குறுக்க ஒரு வோல்ட்மானி போட்டிருக்கு. வாசிப்புல ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படின்னு தான் கேக்குறாங்க. சமமாக இருக்குமா அப்படின்னு கேக்குறாங்க. அப்போ நீங்க எழுதுவீங்க ஆம். நியாயப்படுத்துறதுக்கான காரணம் எப்படி எழுத போறீங்க, RXY-க்கு குறுக்கே இணைக்கப்படும் வோல்ட்மானியின் ஊடாக மின்னோட்டம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இவர் லட்சியமானவர்ல, RXY-க்கு குறுக்கே இணைக்கப்படும் வோல்ட்மானி லட்சியமானது. ஆகவே அவருக்கு கூடான மின்னோட்டம் 0 இருக்கும், I=0 இருக்கும். ஆகவே வோல்ட்மானி கூடாக மின்னோட்டம் எதுவும் இல்லாட்டி வோல்ட்மானில அழுத்தம் எதுவுமே விழ போறது இல்ல. முழு அழுத்தமே எங்க விழும், RXY-ல தான் விழும். அப்ப RXY-ல விழுற அழுத்தத்தை வோல்ட்மானி அப்படியே வாசி. அல்லது நீங்க என்ன சொல்றீங்க, RXY-க்கு குறுக்கே லட்சிய வோல்ட்மானியினை இணைப்பதற்கு ஒப்பானது அப்படிங்க இந்த விடையை நியாயப்படுத்துற மாதிரி சொன்னீங்கன்னா சரி. B பாட்டுக்கு அப்படி வரும். C பாட் பாருங்க, V ஆனது வோல்ட்மானியின் வாசிப்பாகவும் I ஆனது அம்பியர்மானியின் ஊடாக உள்ள ஓட்டமாகவும் இருப்பின் IV-க்கான ஒரு கோவையை VR0 R ஆகியவற்றின் சார்பில் வோல்ட்மானி இந்த வாசிப்பு V ஆம், அம்பியர்மானியின் ஊடான மின்னோட்டம் I ஆம், வாசிப்புக்கான ஒரு கோவையை R-லையும் R0 சார்பில் நம்மளுக்கு தெரிந்த ஓமின் விதிப்படி V சமன் I. சரி, அப்ப நம்ம யாருக்கு யூஸ் பண்றோம்னு சொன்னால் இந்த லட்சிய வோல்ட்மானிக்கு தான் யூஸ் பண்ண போறோம். அம்பியர்மானியின் வாசிப்பு I-ன்னு சொல்றாங்க இல்லையா, அப்ப I வந்து ஐயா இருக்கும். ஆருக்கு பதில் என்னது, RXY வரப்போகுது. ஆனா RXY நீங்க ஆல்ரெடி கண்டுபிடிங்க, I*R0/R சதா. இதான் என்னவா இருக்கும், அந்த லட்சியமான வோல்ட்மானியின் வாசிப்பாக இருக்கும். D பார்ட் பாருங்க, I/V ஆனது Y அச்சிலும் I/R ஆனது X அச்சிலும் அமைந்த ஒரு வரைபை வரைவதற்கு மேலே சீல் தரப்பட்ட கோவையை மீள ஒழுங்குபடுத்து. I/V தான் நம்மளுக்கு Y அச்சா இருக்கு, 1/R X அச்சா இருக்கணும். அப்ப நீங்க ஒழுங்குபடுத்தினால் எழுவை மாற்றம் செய்யுங்க. I/V சமன் R சக R0/R R0. இப்ப நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், ரெண்டு பேரையும் தனித்தனியா பிரிப்போம். அதாவது இந்த R எடுத்து R0 ஒண்ணா சேருங்க, R0 எடுத்து R0 ஒண்ணா சேருங்க. சேர்த்துட்டு தனித்தனியா பிரிக்கிறாங்க. இப்படி பிரிச்சால் I/V வரும். கேபிட்டல் R இன் கீழ் கேபிட்டல் R R0. அப்ப அந்த கேபிட்டல் R வந்து மேலே கீழே வெட்டப்பட்டால் கீழே R. இதான் நமக்கு X அச்சு இல்லன்னா 1/கேபிட்டல் R தான். இவர் அப்படியே மொத்தமா எடுங்க, மொத்தமா எடுத்து சுருக்கினால் 1/கேபிட்டல் R வரும். இதை நீங்க ஒழுங்குபடுத்தி கொடுத்தீங்கன்னா சரி, இவர் Y, இவர் X, இவர் சரிதான். நீங்க சரியான வடிவத்தில் எழுதி Y7MX அப்படின்னு எழுதி கொடுங்க. E பார்ட் பாருங்க, மேலே D இல் எதிர்பார்த்த வரைபின் வடிவத்தை கீழே தரப்பட்டுள்ள அச்சு தொகுதியில் வரைக. என்ன நடக்கும், Y7MX கிராஃப் படித்திறனுடையது, நேர் படித்திறன், அதே நேரம் நேர் வெட்டு துண்டு இப்படி வரும், நேர்கோடா வரும். சரிதானே. அடுத்தது R0-ஐயும் வரைபிலிருந்து பிரித்தெடுத்த உரிய தகவலையும் தொடர்புபடுத்தும் ஒரு கோவையை எழுதுக. என்னது, ஸ்மால் R0ன்றது இந்த வரைபின் வெட்டு துண்டின் தலைகீழ் பெருமான். அவங்க வந்து எப்படி நீங்க பெறுவீங்கன்னு விளக்கமா கேட்கல, ஒரு கோவையை எழுத சொல்றாங்க. ஆகவே நம்ம எப்படி எழுதலாம்னு சொன்னால், R0 சமன் 1 கீழ் வெட்டுத்துண்டு நீங்க எழுதக்கூடியதாக இருக்கும். G பார்ட், நீர் ஆய்வு கூடத்தில் ஒரு பரிசோதனை செய்து மேலே ஈல் குறிப்பிட்ட வரைபை வரைமாறு கேட்க
கேட்கப்பட்டால் நீ ஆரிக்காக பயன்படுத்தும் உருப்படியின் பெயரை குறிப்பிடுக. சரி, தடைப்பெட்டியா ரயோதட்டா அதானே அவங்க முடிவெடுக்க நம்மளுக்கு தர ஆப்ஷன். நம்ம லேப்ல இருக்க விஷயங்கள் என்னன்னு பார்த்தா தடைப்பெட்டி இருக்கும் அல்லது ரயோஸ்டட் இருக்கும். அதுதான் நம்ம பிராக்டிகல்ல மாறி மாறி யூஸ். ரயோதட்டு எங்க யூஸ் பண்ணுவோம், தடைப்பெட்டி எங்க யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு பிராக்டிகல்ல தடையை தொடர்ச்சியாக மாற்ற வேண்டி வந்தா சரியா, தடையை மாத்தணும். தடையுட்டு பெருமானம் தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஆனா தடைய தொடர்ச்சியாக மாற்றும். அதாவது ஒரு 100ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்து ஒரு 110க்கு போகணும், அடுத்து ஒரு 120க்கு போகணும், அடுத்து 130க்கு போகணும். அப்படி தொடர்ச்சியாக ஒரு கிராஃப் மாதிரி இப்படியே தொடர்ச்சியாக இங்க உள்ள பெருமானமும் இங்க உள்ள பெருமானம் அடுத்தடுத்து தொடர்ச்சியாக மாற்றமாக இருந்தால் அதுக்கு யூஸ் பண்ண வேண்டியது ரயோச்சரி. அது ஒரு பாயிண்ட். அல்லது அங்க யூஸ் பண்ற தடையின் பெருமானம் தெரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லாட்டி நம்ம ரயோஸ்டட் யூஸ் சரியா. அதாவது நான் உதாரணமா சொல்லணுமாக இருந்தால், இங்க நீங்க யூஸ் பண்ற தடை வந்து இந்த ஒரு ஒண்ணுல பாருங்களேன், இங்க நீங்க யூஸ் பண்ற தடை ஒரு ரயோஸ்டட்டாக இருந்தால் சரி, அந்த ரயோதட்டு வந்து என்ன பெருமானத்தை காட்டினாலும் நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. காரணம் என்னன்னு சொன்னால், நம்ம இங்க இந்த தடையை வாசிக்கல. நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன், இந்த பிராக்டிகலா நம்ம தடையை எடுக்கிறோம், தடையை வச்சு தான் கேள்வி செஞ்சுட்டு போறோம். சும்மா சொல்றேன், இதே சுற்றுல நீங்க ரயோஸ்டட்டை யூஸ் பண்ணியிருந்து நீங்க அந்த தடை பெருமானத்தை எடுக்காம மின்னோட்டத்துக்கும் இங்க இருக்க வோல்ட் அளவுக்கும் கிராஃப் வரையறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்மளுக்கு இந்த தடை தேவைப்படாது. நீங்க தடையை மாத்தி மின்னோட்டத்தை மாத்துவீங்க. ஆனா அந்த மின்னோட்டத்தை நேரடியா அந்த அம்பியர்மானி வாசிக்கும் தான். அப்ப நம்மளுக்கு இந்த தடை என்ன பெருமானம்ங்கிறத தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த மாதிரி கேசஸ்ல நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் ரயோஸ்டட்டை யூஸ் பண்ணலாம் சரியா. ஆனால் தடை தெரிந்திருக்க வேண்டிய சந்தர்ப்பங்களில் என்ன செய்யணும்னு சொன்னால் தடை பெட்டியை தான் யூஸ் சரியா. தடை பெட்டி எப்படி இருக்கும், ஒரு பெட்டியில பிளக் மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கும். இதுல 10 ஓம் இருக்கும், இதுல 100 ஓம் இருக்கும், இதுல 1000 ஓம் இருக்கும், இதுல வந்து இருக்கும் முடிவிலின்னு இருக்கும், முடிவிலி தடைன்னு இருக்கும். இதுல வந்து ஒரு 500 ஓம் 50 ஓம் 5 ஓம் இந்த மாதிரி சில பிளக்ஸ் இருக்கும். ஒரு செருகு சாவி மாதிரி ஒரு ஆள் இருக்கு சரி. இந்த செருகு சாவியை கொண்டு வந்து இதுக்குள்ள செருக அதற்கொத்த அந்த துளைக்கு ஒத்த தடை நம்மளுக்கு அந்த தடை பெட்டி வந்து கிடைக்கும். இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த தடை பெட்டியில நீங்க எந்த பிளக்ல போயிட்டு செருகுறீங்களோ அந்த தடை கிடைக்கும். அதாவது நம்ம யூஸ் பண்ற தடையின் பெருமானம் உங்களுக்கு தெரியும். ஆனால் தடையை தொடர்ச்சியாக மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டா ஒண்ணு, இது எல்லாமே நிலையான தடைகள் தான் சரி. நிலையான ஒரு தடை பெருமானத்துக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணலாம். 10 ஓம்க்கு ஓகே இருக்கு, 100 ஓம்க்கு இருக்கு, ஆனா 15 ஓம்க்கு இருக்காது, 50 ஓம்க்கு இருக்கு, ஆனா 75 ஓம்க்கு இருக்காது. அப்ப நீங்க தொடர்ச்சியா மாத்த முடியாது. அதே நேரம் 10, 20, 30, 40 அப்படிங்கிற மாதிரி தொடர்ச்சியாக உங்களால மாத்த முடியாது. அதாவது இங்க வந்து நீங்க IORVக்கும் 1/hourக்கும் தானே கிராஃப் வரையறீங்க. அப்படி இல்லாம IORVக்கும் 6க்கும் கிராஃப் வரையறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி வரையும் போது 6 வீச்சு எப்படி இருக்கணும் 10. அதாவது இப்போ வந்து 1/hour 6 இல்ல 6க்கு பேசுறேன் சரிதான், சும்மா ஒரு கற்பனையா பேசுறேன். 6க்கு பேசினால் 10, 20, 30, 40 அப்படி போகணும். ஒரு சீரான வீச்சுல இருக்கணும். அல்லது 100, 200, 300, 400 இந்த வீச்சுக்கள் எல்லாமே சீரா இருக்கணும். அப்படித்தானே இருக்கணும். அப்படித்தானே ஒரு கிராஃப் வரையணும். நம்ம 2010-11 காலப்பகுதியில் பார்த்தால் இந்த மாதிரி கேள்விகள் நிறைய வந்திருக்கு. கிராஃப்ல வந்து வீச்சுக்களை சரியா எடுக்கிறது சரியா. அப்போ இந்த வீச்சு நம்மளுக்கு சீராக அமையணுமாக இருந்தால் நீங்க தடைப்பெட்டியை யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அதுல 10 இருக்கும், அடுத்து 100 ஏதோ இருக்கும், அடுத்து 1000 அப்படி இருக்கும். அப்ப நீங்க ஒரு சீரான வீச்சுல நீங்க என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னால் இந்த தடைப்பெட்டியை யூஸ் பண்ண முடியாம போகும். அப்ப அந்த மாதிரியான கேசஸ் இப்போ தடை தெரிந்திருக்க வேண்டிய சந்தர்ப்பத்துல தடைப்பெட்டி யூஸ் சரி. இப்ப நம்ம கேள்வி வரும், இங்க வந்து நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் 1/hourக்கும் IORVக்கும் கிராஃப் வரையணும். இப்போ நம்ம எப்படி பிராக்டிகல் செய்வோம், தடையை மாத்தி அதற்கொத்த IORV பெருமானங்களை கணிச்சு எடுப்போம் இல்லையா. ஒரு சார்ட் போடுவோம். முதல்ல நீங்க 6 தான் கணிப்பீங்க, அடுத்து 1/hour எடுப்பீங்க, அடுத்து என்ன செய்வீங்க அம்பியர் மானி வாசிப்பு I எடுப்பீங்க, அடுத்து வோல்ட் மானி வாசிப்பு V எடுப்பீங்க. அதுல இருந்து நீங்க என்ன செய்வீங்க IORV கணிச்சு எடுக்கலாம். இப்போ 6 மாத்தி 1/hour மாத்தலாம், 1/hour மாத்தி IORV மாத்த வேண்டியிருக்கு. அப்போ நீங்க 6 மாத்தணும்ல, 6 பெருமானம் நம்மளுக்கு தேவை. 6 பெருமானம் தெரிஞ்சாதானே நீங்க இந்த அச்சுக்களை குறிக்கலாம். 1/hour போடலாம், இங்க நீங்க பெருமானங்கள் தெரிஞ்சாதான் இதுல போடலாம். அப்பதான் எக்ஸ் அச்சுக்கான பெருமானம் உங்களுக்கு கிடைக்கும். ஆகவே 6 தெரிஞ்சிருக்கணும், தடைப்பெட்டி தான் இங்கே சரிதான். அப்ப G பாட்டுக்கு தடைப்பெட்டி தான் விடையாக இருக்கு. H ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ள சுற்றில் இருந்த இப்போது தடை R நோட் அகற்றப்படுகிறது என கொள்க. R நோட் சமன் 1000 ஓம் என கொள்க. பின்வரும் வோல்ட் அளவுகளின் பருமன்களை கருதுக. வோல்ட்மானின் வாசிப்பு V1 என்க. சுற்றிலிருந்து வோல்ட்மானி அகற்றப்பட்டதும் எக்ஸ் குறுக்கே பிறப்பிக்கப்படும் வோல்ட் அளவு V2 என்க. ஒரு அகத்தடை 10 மெகா ஓம் உடைய ஒரு இலக்க பல்மானி இப்போது எக்ஸ் குறுக்கே தொடுக்கப்பட்டால் பல்மானியின் வாசிப்பு V3 என்க. E0, V1, V2, V3 ஆகியவற்றை அவற்றின் பருமன்களுக்கு ஏற்ப ஏறு வரிசையில் சரி. இப்ப என்னன்னு சொன்னால், இப்ப வந்து தடை கேபிட்டல் R நோட்டை வந்து சுற்றில இருந்து அகற்றிட்டான் சரியா. இது கேபிட்டல் R நோட் இவர், அதாவது அந்த மேல இருக்க அந்த நிலையான ஒரு தடை, அவரை வந்து சுற்றில இருந்து அகற்றிட்டாங்க. அகற்றிட்டு ஸ்மால் R நோட்டுக்கான பெருமானம் தராங்க. ஸ்மால் R நோட்டுங்கிறது வோல்ட் மானியின் அகத்தடை 1000 ஓம் தராங்க. வோல்ட் மானியின் வாசிப்பு V1 முதல்ல. இந்த மாதிரியான ஒரு கேஸ்ல வோல்ட் மானியின் வாசிப்பு V1. அடுத்த கேஸ், சுற்றிலிருந்து வோல்ட் மானி அகற்றப்பட்டதும் எக்ஸ் குறுக்கே பிறப்பிக்கப்படும் வோல்ட் அளவு V2
V2 என்க. இப்ப என்ன செய்யறாங்கன்னு சொன்னால் இவரை அகற்றி தான் வச்சிருக்கோம், அவரை வந்து நம்ம மெயின் பார்ட்லயே அகற்றிட்டோம். அடுத்து இந்த வோல்ட் மானி அகற்றிப்போம். அகற்றின பின்னர் XYக்கு குறுக்கையான வோல்ட் அளவு என்னன்னு கேட்கறாங்க, அது V2. சரியா? இவரை அகற்றிய நிலையில V1, இவரையும் வோல்ட் மானி அகற்றிய நிலையில V2. ஓகே. ஒரு அகத்தடை 10 மெகாவோமுடைய இலக்க பல்மானி XYக்கு குறுக்கே தொடுக்கப்பட்டால் பன்மானியின் வாக்கு V3. ஓகே. அதாவது இந்த வோல்ட் மானிக்கு பதிலா மிக உயர்ந்த தடையுடைய ஒரு இலக்க பல்மானியை கொண்டு வந்து XY குறுக்க போட போறாங்க. அந்த டைம் உள்ள வோல்ட் மானி Xக்கும் Yக்கும் இடையிலான அழுத்தம் வந்து என்னவா இருக்காம், V3 ஆக இருக்கு. ஓகே. E நோட்ங்கிறது என்னன்னா பேக்சைட். எனக்கு சொல்லுங்க, இங்க இருக்க இந்த வோல்ட் அளவுகள்ல V1, V2, V3, E0 இவங்க எல்லாத்துலயும் யாரு ரொம்ப பெருசுன்னு கேட்டா பேட்டரி இந்தியா தான் இருக்கும். காரணம் என்னன்னு சொன்னால் இவர் தான் அந்த மின்னியக்க விசை கொடுக்கிறார். இந்த மின்னியக்க விசை தான் இந்த தடையில விழும், இந்த தடையில விழும். இவருக்கு ஒரு அகத்தடை இருந்தா அதுல விழும், அம்பியர் மானிக்கு ஒரு அகத்தடை இருந்தா அதுல விழும், விழுந்து மத்த சைடுல 0வாக வரும். அதாவது இந்த சுற்றுல மின்னியக்க விசை அவருக்கு தான் உயர்ந்த அழுத்த வேறுபாடு இருக்கும். அதை நீங்க ஏத்துக்கலாம். ஏன்னா அவரு தான் இது எல்லாத்துலயுமே விழுறதுக்கான அழுத்தத்தை கொடுக்கிறார். அப்ப அவரை விட பெருசா விழ முடியாது இல்லையா? ஒரு தடையில பேட்டரியை விட பெரிய அழுத்தம் விழ முடியாது. வேற ஒரு அழுத்தம் ஒண்ணு இல்லாட்டி பேட்டரியை விட உயர்ந்த அழுத்தம் ஒண்ணு தடையில விழ முடியாது. ஆகவே பேட்டரி தானே பவரை வழங்குறார், பவர்ட்டு அழுத்தம் தான் பெருசா இருக்கும். ஈனோதான் இந்த சுற்றுலையே பெரிய, அதை நம்ம முடிவெடுக்கலாம் முதலாவது. சரியா? அடுத்து இந்த V1, V2, V3 அவங்கள வந்து நீங்க ஒப்பிட்டீங்கன்னா V1ங்கிறது யாரு? R0 இல்லாம வோல்ட் மானி இருக்கும். என்ன அழுத்தம் இருக்குன்னு களத்துக்கு வந்து அகத்தடை இல்ல, வோல்ட் மானிக்கு மட்டும் தான் அகத்தடை இருக்கு. இவருக்கு குறுக்கையான அழுத்தம் வந்து E0, அதாவது XYக்கு குறுக்கையான அழுத்தம் E0 ஆக இருக்கும். இப்ப யோசிச்சு பார்ப்போம், இந்த வோல்ட் மானிக்கு ஒரு அகத்தடை இல்லாவிட்டால், சரியா, அகத்தடை இல்லாவிட்டால் XYக்கு குறுக்கே உள்ள தடை கேபிட்டல் R ஆக மட்டும்தான் இருக்கும். சரியா? இவருக்கு ஒரு அகத்தடை இருந்தால் அந்த அகத்தடை பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கேபிட்டல் ஆரை விட பெருசா இருக்கு. ஒரு கேபிட்டல் ஆரும் இன்னும் ஒரு தடையும் சமாந்தரமா இருக்கிறது. சமாந்தரமான சுற்றுல தடை சிறிய தடையிலும் சின்னதாக இருக்கு. இங்க வந்து கேபிட்டல் ஆர் தான் சின்ன தடை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளுக்கு வரப்போற விளையுள் தடை கேபிட்டல் ஆரை விட சின்னதா இருக்கு. தடை சின்னதாக இருந்தால் அதுல விழுற அழுத்தம் சின்னதா, V = IR, R வந்து சின்னதாக, V சின்னதாக. அப்போ தடை விளையுள் தடை வந்து சின்னதாக நம்மளுக்கு அதுல விழுற அழுத்தம் சின்னதாக, அதுல விழுற அழுத்தம் தான் XYக்கு குறுக்கே உள்ள அழுத்த வேறு. ஓகே. அப்ப யோசிச்சு பாருங்க, இவருக்கு அழுத்த வேறுபாடு இவர்ல ஒரு அகத்தடை இருக்குமாக இருந்தால் அந்த டைம் XYக்கு குறுக்க அழுத்த வேறுபாடு சின்னதா. இப்போ இந்த வோல்ட் மானியின் தடை வந்து ரொம்பவே பெருசா, எவ்வளவுனா அவங்க தந்திருக்கதின் படி ஒரு 10 மெகாவோமா இருக்கணும். இவர் பெருசாகிறாருங்கிறதுக்காக என்ன நடக்கும்னு சொன்னால், விலையில் தடை யோசிப்போம். இவர் R0 தானே போட்டோம், நம்மளுக்கு வந்தது இவர் தானே நம்மளுக்கு விலையில் தடைய வந்து ஆரம்பத்துல R0 வந்து 1000 இருக்கு. ஆனா இப்போ 10 தர 10 6 ஆக போகுது, ரொம்ப பெரிய தடையாகும். அப்ப இவரும் பெருசாகுவார், இவரும் பெருசா. ஆனால் இவரு மேல இருக்க பெருமானம் நல்லா பெருசு, மேல இருக்க ஏன்னா பெருக்கப்படுது, மேல இருக்க பெருமானம் நல்லா பெருசா, கீழே இருக்க பெருமானம் கொஞ்சம் தான் பெருசாகும். ஆகவே விலையுள் பெருசா, RX மேல பகுதியில உள்ளவர் வந்து கொஞ்சம் பெருசாகிறார், தொகுதியில உள்ளவர் வந்து நல்லா பெருசாகிறார். ஆகவே விலையுள் பெருசா, விலையுள் பெருசாகினால் விலையுள் தடைங்கின பெருசாகுது. ஆகவே XYக்கு இடையில தடை பெருசாகுது. ஆகவே XYல விழுற அழுத்தமும் பெருசு. சரியா? அப்போ V1ஐயும் V3ஐயும் நீங்க ஒப்பிடலாம். V1ங்கிறது நார்மலா ஒரு தடை இருக்கும்போது, V3ங்கிறது 10 மெகாவும் இலக்க பல்மானி இருக்கும்போது, அது ரெண்டுல இலக்க பல்மானி இருக்கும்போது தான் பெரிய தடை வருதுங்கிறத கண்டுபிடிச்சோம். ஆகவே V1 விட V3 பெருசா இருக்கு அப்படிங்கறத சொல்றோம். அடுத்து V2 ஒப்பிட்டா சரி. V2 பாருங்க, V2ங்கிறது என்னது? சுற்றிலிருந்து வோல்ட் மானி அகற்றப்பட்டதும் XYக்கு குறுக்கே பிறப்பிக்கப்படும் வோல்ட் அளவு V2. சரி, இதுவும் நம்ம ஈஸியா ஒப்பிடலாம். என்னன்னு சொன்னால், நீங்க இங்க இலக்க பல்மானி போட்டாலும் சரி, இல்லாட்டி நார்மலா ஒரு அகத்தடைய போட்டாலும் சரி, வரப்போற விலையுள் சிறிய தடையிலும் சின்னதா தான், அதாவது இந்த கேபிட்டல் ஆரை விட சின்னதா தான் இருக்கும். சரியா? இது 10 மெகாவோமா இருந்தாலும் சரி, எவ்வளவு ஓமா இருந்தாலும் சரி, வரப்போற விலையுள் தடை கட்டாயம் சிறிய தடையிலும் சின்னதா தானே இருக்கு. அப்ப 6 விட சின்னதாக. இதுல 1000 அப்படிங்கிற அகத்தடை உள்ள களத்தை போட்டாலும் அது 6 விட சின்னதான ஒரு விலையுல தான் தரும். அப்போ இந்த இடத்துல ஒரு தடை இருக்கும் போது கட்டாயம் விலையுள் 6 விட சின்னதா, இந்த தடை இல்லாட்டி 6க்கே சமம். அப்போ இங்க ஒரு தடையை இல்லாமக்கும் போது XYக்கு குறுக்கே உள்ள அழுத்தம் என்னது செய்யும்? பெருசா இல்லையா? யோசிச்சு பாருங்களேன், XYக்கு குறுக்க விலையுள் தடை வந்து பெருசானால் அழுத்தம் பெருசாகும்னு சொல்றோம். சரியா? நீங்க சமாந்தரமா என்ன தடைய தொடுத்தாலும் 6 விட சின்னதா தான் வரப்போகுது. ஓகே. அப்ப XYல அழுத்தம் சின்னதா தான் இருக்கு. 6க்கு சமாந்தரமா எந்த ஒரு தடையும் தொடுக்காட்டி XYக்கு இடையில இருக்க தடை என்னன்னு சொன்னால் 6 மட்டும். அப்ப அது 6 விட சின்ன பெருமானத்துக்கு ஒத்த அழுத்தத்தை விட பெரிய அழுத்தமா தான் வருது. அப்ப V3 விட V2 பெருசா இருக்கு. ஆனா எல்லாத்தையும் விட கட்டாயம் E0 தான் பெருசா இருக்கு. ஏன்னா அவர் தான் வலுவை வழங்குறாள். இந்த சமநிலை தொடர்பு இந்த மாதிரி. சரி, V1 விட V3 பெருசு, V2 அதை விட பெருசு, E0 அதை விட பெருசு.